ஹலோ வியூவர்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு நொடி மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் லாஸ்ட் ஃப்ரைடே தியேட்டரில் ரிலீஸ் ஆன படம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா தமன் குமார், எம்எஸ் பாஸ்கர், வெலா ராமமூர்த்தி இவங்கெல்லாம் மெயின் லீட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பி மணிவர்மன்ற நியூ டெபியூட்டன் டைரக்டர் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு த்ரில்லர் ஜானரில் எடுக்கப்பட்ட ஒரு படம், ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் ஜானரில் எடுக்கப்பட்ட ஒரு படம். ஸோ இந்த படத்தோட கதை என்னன்றது வந்து பார்த்தீங்கன்னா, படத்தோட ஸ்டார்டிங்கில் ஒரு அம்மா ஒரு போலீஸ் ஸ்டேஷன் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, என் ஹஸ்பண்டை காணும். ஸோ காலையில் வெளியே போனார், ஒரு விஷயம் முடிச்சுட்டு வரேன், ஒரு வேலை விஷயமா அப்படின்ட்டு போனார். நைட் ஆகிடுச்சு, இன்னும் வரல. நான் ஃபோன் பண்ணி பார்த்தேன், அவர் அப்பவும் எடுக்கல, ஃபோன் வந்து சைலண்ட்டில் இருக்குல்ல, சுவிச் ஆஃபில் இருக்கான்னு தெரியல. ஸோ என் புருஷனை கண்டுபிடிச்சி கொடுங்க அப்படின்றாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த போலீஸ்காரர் ஒருத்தர் வந்து சொல்கிறாரு, என்ன அதெல்லாம் ஒரு காலைனா வந்துட போகிறாருமா, எங்கேயாவது வெளியே தான் எங்கேயாவது தங்கியிருப்பாரு, ஃப்ரெண்டு வீட்லையோ ஏதாவது விஷயத்தில் வந்துருவாருமா அப்படின்னு ஒரு போலீஸ்காரர் சொல்கிறாரு. அப்போ அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை எனக்கு ஏதோ ஒரு டவுட்டாக தான் இருக்குது, எனக்கு இங்கே ஒரு 3-4 பேர் மேலே டவுட்டாக இருக்குது, ஏன்னா அவர் இவங்க கிட்ட தான் கந்து வெட்டி வாங்கியிருந்தாரு, மேபி அவங்க ஏதாவது பண்ணியிருப்பாங்களோன்ற ஒரு பயம் இருக்குன்னு அவங்க ஒரு க்ளூ ஒன்று கொடுக்குறாங்க. அதே மாதிரி பேரலாக படத்தில் வந்து இன்னொரு ஒரு மர்டர் கேஸ் ஒன்று நடக்குது. ஸோ படத்தோட ஹீரோ தமன் குமார் இவர் வந்து இந்த 2 கேஸையுமே பேரலாக இன்வெஸ்டிகேட் பண்ணுறாரு. ஃபைனலாக இந்த 2 கேஸ்க்கான கில்லர் யாருன்றதை கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படின்றது அந்த படத்தோட மீதி கதை. ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லருக்கான பிளாட்டு தான் அது. ஜென்ரல் பிளாட்டு தான் அது. இந்த மாதிரி ஜேர்னருக்கு லைக் இந்த மாதிரி கதைகள் நம்ம நிறையவே பார்த்துருப்போம். இதுவும் அப்படி ஒரு டைப் ஆஃப் ஒரு கதை தான். மெயினாக அதில் வந்து பார்த்தீங்கன்னா தமன்குமார் அவர் வந்து ஹீரோவாக பண்ணியிருக்காரு. நிறையா ஒரு நடித்த படங்கள் தமிழில் வந்திருக்கு, பட் அது எதுவுமே பெருசாக அந்தளவுக்கு வெளியே போகாத அளவுக்கு ஆவரேஜாக போயிருக்கு. பட் இந்த படத்தில் அவருக்கு நல்ல ஒரு கேரக்டர், போலீஸ் ஒரு இன்ஸ்பெக்டர் கேரக்டர், நல்ல ஒரு கம்பீரமான கேரக்டர், ரொம்ப நல்லா நீட்டாகவே பண்ணியிருக்காரு. நிறைய சீன்ஸில் அந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ணுற சீன்ஸ்லையும் சரி, ப்ளஸ் அந்த ஃபைட் சீன்ஸும் சரி, லைக் படத்தில் வந்து அந்த ஒரு லீடாக ரொம்ப பொறுப்பான ஒரு ரோல் கூட அந்த படத்தில் அவருக்கு ரொம்ப நல்லா நீட்டாகவே பண்ணியிருந்தார். ஒரு நல்ல கேரக்டர், அவரோட கேரக்டர் ரொம்ப நல்லா டிசைன் பண்ணியிருந்தாங்க. ஆக்டிங்கை பொறுத்தவரைக்கும் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருந்தார். அதே மாதிரி வேலா ராமமூர்த்தி அவர் இந்த படத்தில் வந்து வில்லனாக பண்ணியிருக்காரு. பட் நம்ம அவர் தான் வந்து மெயின் வில்லன் அப்படின்ற மாதிரி நம்ம நினைப்போம். பட் அவர் வந்து லைக் படத்தில் ஒரு ஒன் ஆஃப் த பார்ட் ஆஃப் ஒரு நெகட்டிவ் கேரக்டர் அப்படின்றதே நமக்கு கிளைமேக்ஸில் தான் தெரியும். ஒரு சின்ன கேரக்டராக இருந்தாலும் படத்தில் ஒரு முக்கியமான ஒரு ரோல், அது வந்து ரொம்ப நல்லா நீட்டாக ஆஸ் யூஷுவல் அவர் அந்த ஒரு முறைப்போடே இருப்பார் பாருங்க, அவரோட ஒரு பாடி லாங்குவேஜ் அதில் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அதே மாதிரி பாலக்கருப்பையா அவர் இந்த படத்தில் வந்து எம்எல்ஏவாக பண்ணியிருக்காரு. ஜென்ரலாக தமிழ் படங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பொலிட்டிஷியனாக தான் பண்ணுவார். இந்த படத்துலேயும் அந்த மாதிரி ஒரு ரகடான ஒரு பொலிட்டிஷியன் ரோல் தான், சின்ன ரோல் தான் அவர்கிட்ட இருந்தோம். அது ரொம்ப நல்லா நீட்டாகவே பண்ணியிருந்தாரு. அதுமாதிரி எம்எஸ் பாஸ்கர் அவர் இந்த படத்தில் வந்து ஒரு குணச்சித்திர கதாபாத்திரம் பண்ணியிருக்காரு. இல்லை ஒரு நீட்டான ஒரு கேரக்டர், அவரோட அந்த ஒரு இன்னசென்ஸ் ப்ளஸ் அவரோட அந்த ஒரு ஆக்டிங் அதெல்லாம் சூப்பராக. எம்எஸ் பாஸ்கரோட ஆக்டிங் பற்றி சொல்லவே தேவையில்லை, நல்லா நீட்டாக பண்ணியிருந்தாரு. படத்தில் ஒரு சின்ன கேரக்டராக இருந்தாலும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு படத்து கதையில் ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர், அவர் ரொம்ப நல்லா நீட்டாகவே பண்ணியிருந்தார். அதே மாதிரி கஜராஜ் அவர் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ் பாஸ்கருக்கு ஃப்ரெண்டாக ஒரு ரோல் பண்ணியிருக்காரு. படத்துலேயே மொத்தமாக 2 சீன் தான் வராரு, பட் ஒரு சப்போர்ட்டிங் ரோல் தான் அவர்கிட்ட இருந்தோம். ரொம்ப நல்லா நீட்டாகவே பண்ணியிருந்தாரு. அதே மாதிரி மெயினாக இந்த படத்தில் ஒரு ஃப்ளாஷ்பேக்கில் வந்து ஒரு லவ் ஸ்டோரி ஒன்று வரும், ஒரு சின்ன லவ் ஸ்டோரி, ஒரு ஹீரோ ஹீரோயினுக்கான ஒரு லவ் ஸ்டோரின்றது. ஸோ அந்த பார்ட்டில் அந்த மேல் லீட் அண்ட் ஃபீமேல் லீடாக நடித்த 2 பேருமே ரொம்ப நல்லா நீட்டாக பண்ணியிருந்தாங்க படத்தில். அதே மாதிரி இந்த படத்தில் வந்து ஒரு சலூன் கடைக்காரராக ஒருத்தர் பண்ணியிருப்பாரு. அது ஒரு நெகட்டிவ் ரோல் தான். அந்த படம் பாருங்கள், அந்த கேரக்டர் என்னன்றது சொல்லிட்டுனா படம் பார்க்குற இன்ட்ரெஸ்டட் படம். அந்தளவுக்கு முக்கியமான ஒரு கேரக்டர் அது. பார்க்க நமக்கு அந்த கேரக்டர் மேலே நமக்கு ஒரு டவுட்டே வராது. ஆனால் அந்த கேரக்டர் தான் பெரிய சம்பவம் பண்ணிட்டு போயிருக்கோம். நல்லா பண்ணியிருக்காரு அவரோட ரோலுமே. அதே மாதிரி படத்தோட மியூசிக் வந்து பார்த்தீங்கன்னா சஞ்சய் மாணிக்கம். படத்தில் சாங்ஸ் அந்த அளவுக்கு பெருசாக எதுவும் இம்ப்ரெசிவாக இல்லை, பட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப நல்லா நீட்டாக பண்ணியிருக்காரு. நிறைய இடத்துல இந்த சவுண்ட் டிசைன் ஒர்க்லாம் நல்லா இருந்தது. மெயினாக இந்த மாதிரியான ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் ஜானர் படங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான் ரொம்ப முக்கியமாக நல்லா இருக்கணும். பட் அது இந்த படத்தில் கரெக்டாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதே மாதிரி கேஜி ரத்தீஷோட சினிமாட்டோகிராஃபியும் படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ். படம் வந்து சுற்றி அந்த ஒரு ஏரியா 2-3 ஏரியா சுற்றி இந்த மதுரையை சுற்றி தான் படம் வந்து நடக்குது. ரொம்ப நல்ல சினிமாட்டோகிராஃபி நீட்டாக பண்ணியிருந்தார் நிறைய இடங்கள்ல. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா குரு சூர்யாவோட எடிட்டிங்கும் படத்துக்கு வந்து ஒரு பெரிய ப்ளஸ். நிறைய இடங்களில் கட்ஸ் நல்லா இருந்து, படமும் ஒரு 2 மணி நேரம் 5 நிமிஷத்துக்குள்ளே வந்து ட்ரிம் பண்ணியிருக்காரு. நல்லா இருந்து. ஏன்னா இந்த மாதிரி சஸ்பென்ஸ் த்ரில்லர் படங்கள் மோர் தென் 2 ஹவர்ஸ்க்கு மேலே போச்சுன்னா ஆடியன்ஸ்க்கு வந்து சலிச்சு போயிடும். ஏன்னா இதே மாதிரி படங்கள் நிறைய படங்களை பார்த்துருக்காங்க. அதனால் இந்த படம் ஆடியன்ஸ்க்கு புரியுற மாதிரியும் நல்ல லீனியர் டைப்லையுமே ரொம்ப நல்லா நீட்டாக எடிட் பண்ணி கட் பண்ணியிருந்தாரு. ஒரு சில இடங்களில் ஃப்ளாஷ்பேக் வந்தால் கூட கதைக்குள்ளே கரெக்டாக போய் ஆடியன்ஸ்க்கு புரியுற மாதிரி ரொம்ப நீட்டாக எடிட் பண்ணியிருந்தாரு. அதே மாதிரி டேரக்டர் மணிவர்மன் அவர் வந்து ஒரு டெபியூட்டன் டேரக்டர் தான். யூஸ்வலாக எல்லா ஒரு டெபியூட்டன் டேரக்டருமே ஒன்று பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் படம், கமர்ஷியல் மசாலா படமாக எடுப்பாங்க, இல்லைன்னா ஒரு புதுசாக நம்ம சினி இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரும், இந்த ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் ஜானர் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. இவர் கரெக்டான சஸ்பென்ஸ் த்ரில்லர் ஜானர் தான் எடுத்திருக்காரு. ஒரு நல்ல ஒரு நீட்டான ஒரு கதை, சொல்ல போனால் கதை ரொம்ப ஒரு ஃப்ரெஷ்ஷான கதைன்னு சொல்ல முடியாது, பட் ஒரு பழைய டைப் ஆஃப் ஒரு கதை தான் அது. பட் அது வந்து ஸ்க்ரீன் பிளேலாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. மெயினாக அந்த கிளைமேக்ஸில் வர ட்விஸ்ட்டு, அந்த கல்பிரிட் யாருன்னு நமக்கு தெரியுமோ, நமக்கே ஒரு ஷாக் ஆகும். அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள், ஒரு சில விஷயங்கள் அவர் அந்த கிளைமேக்ஸ் அண்ட் ப்ரீ கிளைமேக்ஸில் போட்ட விஷயங்கள்லாம் சூப்பராக இருந்தது. ரைட்டிங்லாம் நல்லா பண்ணியிருக்காரு. இது ஸ்க்ரீன் பிளே ஃபர்ஸ்ட் ஹாஃப்மே சரி நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக தான் போச்சு படம். கொஞ்சம் அந்த ஒரு 2 மர்டருமே பேரலாக அவர் இன்வெஸ்டிகேட் பண்ணுவோம், அது ஸ்க்ரீன் பிளே நல்லா நீட்டாக எழுதியிருக்காரு. ஏன்னா
நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு செகண்ட் மர்டர் தான் நமக்கு வந்து அப்படியே ஒரு மாதிரி அந்த கேஸ் தான் ரொம்ப டீடைலா நம்ம போயிட்டு இருக்கு படத்துக்குள்ள பார்க்கும்போது திடீர்னு அந்த ஃபர்ஸ்ட் கேஸே அவர் பேரலா இன்வெஸ்டிகேட் பண்ணுவாரு. அந்த இடத்துல அவரோட ரைட்டிங்லாம் நல்லா இருந்தது. ஆடியன்ஸ்க்கு புரியுற மாதிரி நல்லா நீட்டா எடிட் பண்ணி ரொம்ப நல்லா நீட்டா எழுதியிருந்தாரு ஸ்க்ரீன் பிளே. அதே மாதிரி செகண்ட் ஹாஃப்மே வந்து பாத்தீங்கன்னா ஸ்க்ரீன் பிளே ஓரளவு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு தான் சொல்லுவேன். கொஞ்சம் அப்படியே அந்த ஒரு யூஸ்வல் செகண்ட் ஹாஃப்லாம் பாத்தீங்கன்னா ஒரு யூஸ்வல் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் ஜானர்ல தான் படம் போச்சு. பட் எங்கேயுமே அந்த அளவுக்கு நமக்கு ரொம்ப போர் அடிக்குது அப்படின்னு சொல்ல முடியாத அளவுக்கு ஓரளவு அப்படியே இன்ட்ரெஸ்டிங்கா படத்துக்குள்ள கொண்டு போனாங்க. முடிஞ்ச அளவுக்கு நல்லா நீட்டா பண்ணியிருந்தாரு. பட் இந்த மாதிரியான ஒரு சின்ன படங்கள் வந்து பாத்தீங்கன்னா மெயினாக இந்த மாதிரி படங்கள் ஜெயிக்கிறதுக்கு காரணமே ஸ்க்ரீன் பிளே தான். என்னதான் பழைய கதையாக இருந்தாலும் ஒரு புது டெபியூட்டன் டேரக்டர் வராரு, அவரால் முடிஞ்ச அளவுக்கு எஃபெக்ட் போட்டு ஸ்க்ரீன் பிளே அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங் ஆடியன்ஸை எங்கேஜ் பண்ணி ஒரு 2 மணி நேரம் உட்கார வைக்கிறாருன்னா அதுவே படத்துக்கு ஒரு பெரிய சக்ஸஸ் தான். ஸோ இந்த படத்தில் மைனஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா லைட் ஒரு 1-2 இடத்துல படத்தில் வந்து மைனஸ் இருக்குது. ஏன்னா வந்து இன்னும் கொஞ்சம் அந்த ஒரு நெகட்டிவ் கேரக்டர் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக போட்டிருக்கலாம். ஏன்னா நிறைய அந்த லூப் ஹோல்ஸ்லாம் ஆடியன்ஸ்க்கு புரியாத மாதிரி வச்சு அதை கரெக்டாக கோத்து அது புரியாத மாதிரியும் புரியாத மாதிரி யாரு கல்பிட்டுன்னு தெரியாத மாதிரி கொண்டு போய் கிளைமேக்ஸ்ல அவர் பண்ண அந்த ரிவல்லாம் வந்து நல்ல இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது ஸ்க்ரீன் பிளேல. பட் ஆனா இன்னும் கொஞ்சம் விறுவிறுப்பான ஒரு ஸ்க்ரீன் பிளேவா இருந்திருக்கலாமோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. பட் ஏன்னா இது வந்து ஒரு சில விஷயங்கள் நமக்கு வந்து ப்ரெடிக்டபிளா இருக்காது தான். ஏன்னா நீங்க படம் பார்க்கும்போது தெரியும் லைக் வந்து இவன் கல்பிட்டா அவன் கல்பிட்டா நமக்கு ஒரு 6-7 பேர் மேல டவுட் வரும். பட் அப்படி இருக்கும்போதும் இதுல வந்து நம்ம நிறைய நெகட்டிவ் சொல்ல விரும்பல. ஏன்னா அது வந்து ஒரு புது டெபியூட்டன் டேரக்டர் எடுத்திருக்காரு. கண்டிப்பா ஒரு 2 குறைகள் இருக்க தான் செய்யும். ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் இன்னும் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் அண்ட் செகண்ட் ஹாஃப் ரெண்டுமே சரி ஒரே பேட்டர்ல தான் போச்சு. எஸ்பெஷலி செகண்ட் ஹாஃப் இன்னும் கொஞ்சம் விறுவிறுன்னு ஸ்பீடா எடுத்துருக்கலாமோ அப்படின்ற மாதிரி தான் எனக்கு பட்டது. ஒரு சில இடங்கள்ல படம் ஸ்லோவா தான் இருந்தது. பட் ஆனால் ரொம்ப நல்லா நீட்டாவே பண்ணியிருக்காரு. பாசிட்டிவ் அந்த படத்தை நிறையவே இருக்கு. அதனால வந்து கண்டிப்பா அந்த படம் போய் ஒரு இந்த மாதிரியான ஒரு த்ரில்லர் ஜானர், சஸ்பென்ஸ் த்ரில்லர் ஜானர் பார்க்குற மெயினாக மிஸ்ட்ரி த்ரில்லர் ஜானர் பார்க்குற ஆடியன்ஸ்க்கு ஸோ இந்த படம் கண்டிப்பா பிடிக்கும். தேட்டரில் போய் ஒரு 1 டைம் நீட்டா பார்க்கலாம். என்னதான் நியூ ஃபேஸஸா இருந்தாலும் கண்டிப்பா இப்போ இருக்க ஆடியன்ஸ்லாம் ரொம்ப தெரிஞ்ச ஃபேஸ் ஆக்டர் நடிச்சா தான் அந்த படத்தை தேட்டரில் போய் பார்ப்பாங்க. இல்லைன்னா ஓடிடியில் தான் பார்ப்பாங்க. பட் இந்த மாதிரி படங்கள் வந்து ஓடிடியில் வந்தால் பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக போகும். பட் தேட்டரில் போச்சுன்னா நிறைய ஆடியன்ஸ் போய் பார்ப்பாங்கன்னு தெரியல. ஆனால் இன்னைக்கே பார்த்தா தேட்டரில் ஒரு 5-6 பேர் கூட இல்லை, அந்த மாதிரி தான் இருக்கு. பட் ஆனால் இந்த மாதிரி ஒரு நல்ல படங்களை சப்போர்ட் பண்ணோம். ரொம்ப ஒரு நல்ல நீட்டான ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம். இப்போ ரீசெண்டாக வந்த படங்கள் இந்த படம் ரொம்ப பெட்டராக இருக்கு. நிறைய வந்து எல்லாமே புது ஃபேஸஸ் அண்ட் ஒரு சில பழைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க. எல்லாமே கொஞ்சம் பழைய சைட் ஆர்டிஸ்டாக நடிச்சவங்க தான். பட் அவங்கள வச்சுக்கிட்டே ஒரு டெபியூட்டன் டேரக்டர் இந்த அளவுக்கு பிரமாதமாக எடுத்திருக்காரு. கண்டிப்பாக இதுக்கு அடுத்த ஒரு ஸ்கிரிப்ட் இன்னும் நல்லா பெட்டராக நிறைய பண்ணுவார் அப்படின்னு நம்பலாம். ஏன்னா தமிழ் சினிமாவில் வருஷம் நிறையா வந்து டெபியூட்டன் டேரக்டர்ஸ் வந்துட்டு இருக்காங்க. அவங்களும் ஷைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த படம் வந்து ஒரு நல்ல நீட்டான ஒர்த்தான ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் மூவி தான். ஸோ இந்த வீக்கெண்ட் ஆர் நெக்ஸ்ட் வீக்கில் உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ போய் பார்க்கணும்னா பார்க்கலாம். ரொம்ப போர் அடிச்சதுன்னா அப்படிலாம் ஓடிடியில் வந்தால் கூட பாருங்க. இந்த படத்தோட ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 10க்கு வந்து ஒரு 6.5 கொடுப்பேன். அந்தளவுக்கு ஒரு நல்ல ஒரு நீட்டான ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் மூவி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோட லிங்க் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பை.